ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பவுடர் பண்ண போகிறோம். 2 மசாலா பண்ணணும். ஆக்சுவலி இது ட்ரையாக அப்புறம் ஒரு மசாலா பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிக்கிறேன். இதில் தனியா, மிளகு, ஜீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் குக்கரை வச்சுட்டு மட்டனை கழுவி ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மட்டனை நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டன் கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், உப்பு, தனி மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டனை ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அங்கே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சாதாங்க அந்த ஸ்மெல்லு போகும். இப்போ இன்னொரு மசாலாவுக்கு நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இப்போ மட்டனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தக்க தண்ணி ஊற்றினா போதும். 1/2 கிலோ மட்டன் தான். குக்கரில் 5-6 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மசாலாவுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு போட்டு தான் நான் மட்டன் குழம்பு வைப்பேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காய் போடுங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டு ஒரு தடவை பண்ணி பாருங்கள். குக்கரில் போகிற 4-5 விசில் வந்துருச்சு. இந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 மசாலாவே நம்ம தனித்தனியாக அரைச்சிக்க வேண்டியதாங்க. அரைச்சிட்டு தான் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறது என்ன பாத்திரம் வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மட்டன் மசாலா, சக்தி மட்டன் இல்லை அச்சி மட்டன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு திருப்பி தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கப்ப அந்த தண்ணி இருக்கும் பாருங்க, தண்ணியும் ஊற்றி இவ்வளோதான் தண்ணி ஊற்றினா போதுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ண பாருங்கள், மல்லி, பெப்பரு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலாவை லாஸ்ட்டில் போட்டுங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் மிதந்து மேலே வந்துடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க.